ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா பாவத்தினால இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் பார்த்திங்கன்னா பாவம் செய்ததுனால பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது. இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா இந்த உலகம் பாவத்தினால சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. மனிதர்கள் பாவத்தினாலே விழுந்து போனார்கள். அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் அவர் பாவங்களையும் சாமங்களையும் தமக்கே அது ஏற்றுக்கொண்டு அவரே அவர் அந்த சிலுவையிலே சுமந்து அந்த பாவங்களை சுமந்து தீர்த்து அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு ஒரு வசனம் பார்த்திங்கன்னா, ஒரு தகப்பன் அது 2 பிள்ளைகள் தகப்பனுக்கு அந்த ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு தகப்பன் இருதயம் உடையவர். நாம் நினைக்கலாம், நாம் பாவம் செய்து விட்டோம், நாம் எப்படி ஆண்டவர் இடத்துல வருவது அப்படின்ட்டு சொல்லி, இல்லை பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம், இனி நாம் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஓமையை சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், அதில் இளையவன் தன் ஆஸ்தியை பிரித்து கேட்டு அவன் பிரிந்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கரோடு அவன் சஞ்சரித்து அவன் ஆஸ்தியை பூரா அழித்து போடுகிறான். அழித்து செலவான பிறகு அங்கே இருக்கிற ஒருத்தரோடு அவனை அழைத்து கொண்டு போய் தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அவனை அனுப்பிவிட்டான். அந்த பன்றிகளுடைய தவிட்டை தின்பதற்கு வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஆனால் அந்த பன்றிகளோட தவிட்டை கூட அவங்க கொடுக்கவில்லை. அவன் புத்தி தெளிந்து, என் தகப்பனுடைய கூலிக்கார் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன் என்று சொல்லி அவன் உள்ளத்திலே சிந்தித்து கொண்டிருந்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு முன்பதாகி நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமார் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தார். இந்த தகப்பன் பாருங்க, மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் செய்தார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகிற தெய்வம். அவர் இரக்கமுள்ள தெய்வம், அவர் தயவுள்ள தெய்வம். நாம் பாவத்தில் சாபத்தில் விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஓடி மனதுருகி நம் கழுத்தை கட்டி அணைத்து கொண்டு முத்தம் செய்து நம்மளை சேர்த்து கொள்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். அவர் எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். ஏன்னா நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய குற்றங்களை குறைகளை அவர் மன்னிக்கிறவர். ஏன்னா நாம் பாவத்தில் விழுந்து அவர் தூரமாய் நாம் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி நம்மளை அனைத்து முத்தம் செய்து நம்மளை அணைத்து கொண்டு நம்மளை பாவங்களை மன்னித்து நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த இளைய மகன் அவன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். நான் உம்முடைய வேலைக்காரனை கூட நான் தகுதி இல்லை. ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் பாவம் செய்து விட்டேன்னா அவனுக்குள்ளே அவன் வேதனைப்படுகிறான். ஆண்டவர் நம்மளும் அப்படி தான், ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் அவருடைய பாதத்தில் நாம் வரும்போது நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்தமாக்கி நம்மளை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கிற ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒருபோதும் அவர் தள்ளுகிறவர் அல்ல.
நம்மளை ஒருபோதும் அவர் வெறுப்பவர் அல்ல. அவர் மனதுருகிற தெய்வம். அவர் இரக்கமுள்ள தேவன். நம்மளை நம்மளை தேடி வந்து நம்மளை அணைத்து கொண்டு நம்மளை காப்பாற்றுகிறவர். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி என்னால் எழுந்திருக்க முடியாது, இனி எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்காது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார். உங்கள் பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். உங்கள் பாவத்திலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார். உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இன்றைக்கே மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய பாதத்துக்கு வரும்போம். ஆண்டவர் நம்மளை அணைத்து கொள்வார். நம்மளை நேசிக்கிறவர். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கே ஆண்டவர் பாதத்தில் வருவோமானால் ஆண்டவர் நம்மளை குற்றங்களை குறைகளை மன்னித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன்.